மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கர்ம சனியா இருக்கார். ஜீவனஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல தொழில் கிரகம் விதி கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மிதுனம் எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க்கை விருப்பப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வேர்வை சிந்தி வேலை செய்யலாம் பிடிக்காதுப்பா. ஸ்தானத்துல ஒரு ராட்சஸ், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஃபார்ச்சூன் அதெல்லாம் கொடுப்பேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மேடம், நாங்கள் காலேஜ் படிக்கும்போதே ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூக்குத்தி வாங்க போச்சு. நான் இதை நிறைய இதில் சொல்லியிருப்பேன். ஒரு மூக்குத்தி நோஸ் பின் சின்னதாக வந்து கேரளைட் அந்த பிள்ளை வாங்கி அந்த பிள்ளைக்கு ஒரு கிலோ தங்கம் அப்படின்றது விழுந்துச்சு. அது நான் கேட்டேன், என்ன பிள்ளை வாங்கினி அப்படின்னா, சின்ன நோஸ் தான் பிள்ளை வாங்கினேன், ஒரு குட்டி மூக்குத்தி தான் இப்போ வாங்கினேன் அப்படின்பா. அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அடிமை மாதிரி ரொம்ப அடிமை மாதிரி வேலை வாங்கி அவங்களை டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ இவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க, படிக்க போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு 50 வருஷம் ஈஸி வாங்குவோம். 75 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஈஸியில ப்ராப்ளம் இருக்கு, நான் அந்த சொத்துக்கு உரிமை அப்படின்னு ஒருத்தவங்க யாராவது வந்து நின்று குடைச்சல் கொடுப்பான். ஆமா, நம்மள வந்து நம்ம மேல லிட்டிகேஷன் வரும், இவன் வந்து ஏமாத்தி வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் வரும். யாருக்கும் வாக்கு கொடுக்கூடாது. இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. இந்த மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு உறவு வரப்போகுது, அது நல்ல வகையில் வரப்போகுது அப்படின்னா எந்த உறவாக இருக்கும்? வணக்கம் மேம். வணக்கம் மேம். ரொம்ப சூப்பராக இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஒவ்வொரு ராசியும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கை தேவை அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கர்ம சனியா இருக்கார். ஜீவனஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல தொழில் கிரகம் விதி கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மிதுனம் எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க்கை விருப்பப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வேர்வை சிந்தி வேலை செய்யலாம் பிடிக்காதுப்பா. என் மூளை தான் எனக்கு பலம். என் மூலம் கரப்பாம்பூச்சி மாதிரி, நான் யோசிச்சுட்டே இருப்பேன், நான் சக்ஸஸ் ஆவேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான். ஆனால் இவங்க 6ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் சனி மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால இவங்களோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும். சனி நீ எதையோ ஒரு வேலைன்னு செய்ய, நான் பட்டன் கொடுத்துறேன், நான் சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்காரு. சரி, இப்போ எப்பயுமே வந்து சனி மேலே குருனோட பார்வை அகலாது விலகாது இருக்குமா அடுத்த மே மாதம் 2027 வரைக்கும்னா கிடையாது. நடுவில் குரு பகவான் வக்ரகதி அடைவார். குருனோட பார்வை சனி மேலே இருக்கிறதுனால தானே சனி வந்து நீ என்ன வேலைனாலும் பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க் கூட பண்ணிக்கோ, நான் காசை கொடுக்குறேன்ற மைண்ட் செட்டில் இருக்காரு. நடுவில் குரு பகவான் வக்ரகதி அடைவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காலகட்டம், அதுக்கப்புறம் அதிசாரமாக பயிற்சியாகி போயிட்டு திருப்பி கடகத்திலே வருவார். அப்போ அந்த மாதிரி காலகட்டம், அந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்க ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் சக்ஸஸ் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் அனுபவிப்பாங்க. ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் அஃபிஷியல்னால பிரச்சனை, அதே மாதிரி அவங்க கீழே வேலை செய்கிற சப்பார்டினேட்ஸ்னால பிரச்சனை, இல்லை நட்பு வட்டாரம் ரொம்ப நாளாக நட்பு தான் கூடவே இருந்திருப்பாங்க, அவங்க தான் இவங்களை ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களால பிரச்சனை அதை அனுபவிப்பாங்க. அப்போ எப்போ குரு வக்ரகதி அடைஞ்சாலும் அதிசாரம் அடைஞ்சிருக்கும் போது இவங்க வந்து திருப்பி ஒர்க்கில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்றது இவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் பாவத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஃபார்ச்சூன் அதெல்லாம் கொடுப்பேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மேடம், நாங்கள் காலேஜ் படிக்கும்போதே ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூக்குத்தி வாங்க போச்சு. நான் இதை நிறைய இதில் சொல்லியிருப்பேன். ஒரு மூக்குத்தி நோஸ் பின் சின்னதாக வந்து கேரளைட் அந்த பிள்ளை வாங்கி அந்த பிள்ளைக்கு ஒரு கிலோ தங்கம் அப்படின்றது விழுந்துச்சு. அது நான் கேட்டேன், என்ன பிள்ளை வாங்கினி அப்படின்னா, சின்ன நோஸ் தான் பிள்ளை வாங்கினேன், ஒரு குட்டி மூக்குத்தி தான் இப்போ வாங்கினேன் அப்படின்பா. அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் ராகு இருந்தாலும் வரும், 9ல் ராகு இருந்தாலும் வரும். எல்லாருக்கும் அது வந்துருமா? கிடையாது. சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்க ராகு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். மைனஸ் என்ன அப்படின்னா, 9ல் ராகு இருக்கும்போது இங்கேருந்து ஹையர் எஜுகேஷன் வெளிநாடு படிக்க போகணும் அப்படின்னு அந்த பையன் கிளம்பிடும், இல்லை அந்த பொண்ணு கிளம்பிடும். அங்கே போயிட்டோடனே எனக்கு சாப்பாடு பிடிக்கல, படிக்க பிடிக்கல, ஹோம் சிக்னஸ் வருது, கிளைமேட் அடாப்ட் ஆகலை அப்படின்னு திரும்பி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அனலைஸ் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து பெருசாக பிரம்மாண்டமாக அவங்களை காமிச்சு கூட்டிகிட்டு போவாங்க. இது பெரிய கன்சர்ன் அப்படி இப்படி எல்லாம் நம்பி போவாங்க. அங்கே போனால் பயங்கரமாக அடிமட்ட லெவலில் அவங்கள வந்து ஒட்டகம் கழுவு சொல்கிறது, ரொம்ப வேலை வாங்குறது, ரொம்ப வந்து அடிமை மாதிரி ரொம்ப அடிமை மாதிரி வேலை வாங்கி அவங்களை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ இவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, படிக்க போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க நல்லதை விட கெட்டது என்ன இருக்குது, ட்ராபேக் என்ன இருக்குது, அனலைஸ் பண்ணிட்டு போகணும். அடுத்த நெகட்டிவ் என்ன வரதுக்கு வாய்ப்பு உண்டுனா மேடம், இவங்களோட அப்பாவுக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கு அசிங்கம் அவமானம் தலைகுனிவு வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு பெண்ணால்.
அப்ப நம்ம அப்பா வந்து உண்மையாவே தப்பானவர் அப்படி நம்ம நினைச்சு கூடாது, அனலைஸ் பண்ணணும். அந்த பெண்ணு உண்மையான ஒரு நட்பா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம். அப்படியே தப்பா இருந்தா கூட நம்ம சொல்லி அப்பாவுக்கு புரிய வைக்கணுமே தவிர ஒரே முட்டை விளக்கிடக்கூடாது. இதுல கவனம் அப்படின்றது வேணும் மேடம். அதே மாதிரி கேது பகவான் 3ஆம் பாவத்துல தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நமக்குமான ஒரு இடைவெளி ஜாஸ்தி இருக்கும். எனக்கு பார்த்தா நான் கம்முன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜி இருக்கும். த சைலண்ட் கரேஜ் அப்படிம்பாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மனசில் ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஓடும். முயற்சி ஸ்தானத்தில் கேது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி பல பிளான்ஸ் பண்ணுவாங்க, சக்ஸஸ் ஆவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம் இப்போ 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 2ல் போகிறார். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் குரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், காசு மரியாதை, இவங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இருக்கும். அது வாக்கு ஸ்தானமோ அப்படின்றதால மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதனுக்கு குரு பாதகாதிபதி, நட்பு கிரகம் கிடையாது, பகை கிரகம். பகை கிரகம் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிள், நம்ம டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணுறோம் அப்படின் போது அது ரொம்ப உஷாராக டாக்குமெண்டேஷன் பண்ணணும். நம்ம இன்கம் டேக்ஸ் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணி வச்சுக்கணும், டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக பண்ணணும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா நம்ம ஒரு 30 வருஷம் ஈஸி வாங்குவோம், 50 வருஷம் ஈஸி வாங்குவோம். 75 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஈஸியில் ப்ராப்ளம் இருக்கு, நான் அந்த சொத்துக்கு உரிமை அப்படின்னு ஒருத்தவங்க யாராவது வந்து நின்று குடைச்சல் கொடுப்பான். ஆமா, நம்மள வந்து நம்ம மேல லிட்டிகேஷன் வரும், இவன் வந்து ஏமாத்தி வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் வரும். யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை குடும்பமே சிவனை கும்புற குடும்பம், குடும்பமே சிவனை கும்புற குடும்பம், அந்த கூட வீட்டில் ஒரு ஃப்ராடு கூட வந்திருக்கலாம். அதனால நம்ம யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஷூரன்ஸ் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஓகே மேம், இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. இந்த மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு உறவு வரப்போகுது, அது நல்ல வகையில் வரப்போகுது அப்படின்னா எந்த உறவாக இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அது ஒரு இவங்க குடும்பத்தில் ஒரு புது வரவாக இருக்கலாம். ஓகேங்களா, புது வரவு அப்படின்னா மருமக அப்படின்னு திருமணமாகி பிள்ளை வரலாம், இல்லைன்னா ஒரு குழந்தை செல்வம் அப்படின்றது வரலாம், இல்லைன்னா இவங்களோட ஒரு எப்பயோ ஒரு எக்ஸ் இவங்க லைஃப்ல திரும்பி வரலாம், இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை வேண்டான்னு எங்க நாத்தனார் இப்ப திரும்பி வந்திருக்காங்க. சொத்து பிரச்சனை எங்களுக்கும் அவங்களுக்கும் பல பிரச்சனை வந்துச்சு, இப்ப திரும்பி வந்திருக்காங்க. எங்க மாமியார் 8 வருஷமா பேசவே இல்லை, அவங்க மூத்த பையன் கூடவே தான் இருந்தாங்க, இப்ப அவரு இல்ல உன்னை எங்க கிட்ட வந்திருக்காங்க. அவங்க வந்ததுல இருந்து எனக்கு நல்லதா அப்படின்னா பெருசா நல்லது இல்ல. அதை வந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ். இப்ப புது உறவு திருமணமாகி புது உறவு வந்திருக்கு அப்படின்னா ஆரம்ப காலகட்டம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கேப்பாவே இருந்தா நல்லது, ரொம்ப இப்படி போனா பிரச்சனை தான், அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் மேடம். சூப்பர் மேம். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம், எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும், வரக்கூடிய புது வரவு என்ன அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.